அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்றைக்கு கணவாயில் சூப்பராக ஒரு பிடட்டல் ஒன்று தான் நாங்கள் சமைச்சு காட்ட போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு முதல் நாங்கள் கணவாயில் குழம்பு வச்சு காட்டினாங்க. இன்றைக்கு நாங்கள் பிடட்டல் கணவாய் நல்லா பிடட்டி எடுத்து உங்களுக்கு நாங்கள் சமைச்சு காட்ட போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட சேனலை முத தடவையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோனே நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கணவாயெல்லாம் துப்புரவாக்கணும். துப்புரவாக்கிட்டு எப்படி சமைக்கணும்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஓகே, நாங்கள் இப்போ கனவா வெட்ட போகிறோம். நிறைய நாளைக்கு பிறகு நாங்கள் கனவா சமைக்க போகிறோம். இன்றைக்கு அரை கிலோ கனவா 700 அரை கிலோ கனவா 700. நாங்கள் அரை கிலோ கனவா வாங்கியிருந்தோம். 3 கனவா வந்துருக்கு, நல்ல பெரிய கனவா. இது ஊசி கனவாய். இந்த கனவாயில சூப்பரா பிடட்டல் முதல்ல இருக்கா குழம்பு வச்சு காட்டினாங்க. ஐயோ விழுந்துட்டு. இன்றைக்கு சூப்பரா பிடட்டல் வச்சு காட்ட போறோம். நல்ல உடன் கனவாய் வாங்கி வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம். அதோட முதல் நாங்கள் எல்லாம் வடிவாக கழுவி எடுக்கணும். கணவாயை தான் முக்கியம். கணவாயை நல்ல வடிவாக கழுவி எடுக்கணும். மை உடையாமல் எடுக்கணும். மையோட சமைச்சா டேஸ்டா இருக்குமா? ஆனால் இப்போ பிரட்டலுக்கு மையோட சமைக்கிறதா ஒரு நாளைக்கு நாங்கள் மையோடையும் சமைச்சு பார்க்கணும். அப்போ ஓகே, நாங்கள் இப்போ எல்லாம் கிளீன் பண்ணுவோம்மா. வடிவா எல்லாம் முட்டை இருக்குன்னு சொல்லிச்சுனேன் கணவாய்க்குள்ள. பாப்பா இல்ல எதுக்கு பாப்பா தெரியும் பாக்க. அப்பா இல்ல இதான இந்த மை அப்படியா மடுக்குமா? அந்த மை சட்டை, அதுக்கான வேண்ட சட்டை. மீன் வெட்ட வந்தா நாயிலிருந்து கோழிலிருந்து பூனையிலிருந்து எல்லாம் பெறும். கோழிதான் ஆகும். ஒரு கனவை கனவா துப்புரவாக்குறது கொஞ்சம் லேட்டா. தோலெல்லாம் உடிச்சுக்கிறதுனால தோலெல்லாம் உடிச்சு மினக்கட்ட வேலை கணவாய். ஆனா கணவாய் நார வச்சு சமைச்சா தானே நல்லா இருக்குமா? நார வச்சு வாங்கிட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கு பிறகு சமைச்சா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கு. இல்லாட்டி தேங்காய் சொட்டு மாதிரி இருக்கு. அதோட பழைய கறி தான் டேஸ்ட். இதுக்கு முட்டை இருக்கு. முட்டை அப்படி முட்டை எத்தனை இந்த முட்டை பிடிக்கும். கனவான முட்டை எனக்கு வேற இல்லை. நான் குழம்பு கொதிக்கவே முட்டை எடுத்து சாப்பிடுவேன். எங்க வீட்டுல சட்டி ஒண்ணு நான் சொன்ன முட்டை எடுக்கேன். தெரியும் என்னன்னு சொன்னா முட்டை இருக்கும். முதல்ல அதுக்கு முதல்ல மை எடுங்க, போட்டுதான் முட்டை எடுக்கணும். உடைஞ்சிட்டு மை உடைஞ்சிட்டு முட்டை எடுங்க. கட்டி பிடிக்குவா? இது பெரிய முட்டை, அது சின்ன முட்டை. மீன் முட்டை, கனவா முட்டை, நண்டு சீனு சொன்னா சரியான விருப்பம். எடுத்தாச்சு.
என்ன வளர்த்து ஓகே எல்லாம் பெருசா மையுடைய இல்லை ஒளிஞ்சா எல்லாம் கருப்பாதான் கருப்பதான் எடுத்துக்கணும் இல்லை ஒரு மாதிரி ஒற்று கணவாக முட்டை இருந்தது ஒரு கனவே இருக்கேன் ஒரு கணவா இருக்கு ஆனா முட்டை கணவான்னு தான் சொல்லி தந்தோட நான் ஒரு கணவாக முட்டை இல்லை முதல் வட்டினது இதுக்கு முட்டை இருந்தது கூட பனி காலங்கள்ல தான் கனவை வருமா அப்பேக்க மெலியும் கனவை என்ன தெரியுமா ஒரு தை மாசில எல்லாம் 1000 ரூபாயெல்லாம் விற்கும் கிலோ அடுத்த கனவே முட்டை இருக்குண்டு இருக்கு ஓ இந்த லக்கி தானே பெறுவது இன்னைக்கு 2 கனவாக முட்டை இப்போ என்ன லக் இருக்கு பார்த்தீங்கன்னா கவனமாகி உடைக்கு எடுத்துட்டீங்களே இது எடுக்கிறவா முட்டையை முதல்ல எடுத்துட்டு உடைஞ்சேன்டா அவ்வளோதான் கருகனு கருப்பு முட்டை எடுக்கலாம் நல்லா எடுத்தாச்சு வடிவா எடுத்தாச்சு ரெண்டாவது கனவாக முட்டை ஆனா சின்ன முட்டை இருக்க குறைவு இருக்கு இது கூடாது குறைவுதான் அவ்வளோ கனவா குஞ்சு இதில் இருக்கு ஒரு மாதிரி ரெண்டு நாள் கனவா சமைச்சேன் நாங்கள் ஒரு முதல்ல இருக்க வீடியோ கனவா குழம்பு சமைச்சதுக்கு எனக்கு சமைக்கவே இல்லை நான் இப்போ 1 மாதத்துக்கு மேலே வேறு சமைச்சு ஆனா கணவாய் பொடிக்கிறது பயம் ஏன்னு சொல்லுங்க வெடிக்கும் கனவை அதால சட்டியை வச்சு மூடி விடுவோம் சட்டிகளை போட்டுட்டு மூடி வச்சுதான் பொரிக்கணும் எனக்கெல்லாம் சரியான பயம் கனவை பொரிக்கிறேன்டாலே ஆனா பொரிச்ச கனவை வேறு இல்லை டேஸ்ட்ல இருக்கு இன்றைக்கு நாங்கள் கொஞ்சத்தை பொரிப்போம் அந்த கூந்தல் இருக்குல்ல அதுல முகம் அதை பொரிக்க போறேன் நான் பொரிச்சிட்டு மற்ற கனவாய் பிரட்டெல்லாம் வைக்க போறேன் நான் நல்லா சமைப்பேன் சரி எல்லா கனவையும் முடிச்சாச்சு இனி வெட்டினா ஓகே காணுமா காணுங்க பிரட்டுறதுக்கு சும்மா நோய் தான் பண்ணுவேன் அது சின்ன விட்டது கொஞ்சம் சின்ன வெட்டினா தான் அவியும் 100 விட்டேன் அது ரவுண்ட் ரவுண்டா வெட்டி இருக்கணும் நான் முட்டை எடுக்கிறதுக்காண்டி சின்ன இதன்னிட்டேன் சின்ன கனவை ரவுண்ட் ரவுண்டா வெட்டிட்டு பிரெட்டில் வைக்க சரி இதுக்கு நாங்கள் கொஞ்சம் பாலா விட்டு வைப்போம் 100 சப்பேலா சமைச்சா சாப்பிடலாம் പിന്നെ വൈറ്റ് കോട്ട് அப்படி ரோவி கனவு சரசரன்னு ரோவிட்டு வெட்டுறதா சரியாக விருப்பம் அதான் நான் பட்டையில என்னன்னு சொன்னா இப்படி சொன்னா தான் நான் நெடுகளும் பட்டு வேணுன்ற ஐஸ் வைக்கிறீங்க எனக்கு இல்லை அப்படி அண்ணன் இல்லை உங்களுக்கு தான் இந்த தெரியும் நீங்கள்லாம் அந்த நேராக ஓட்டி சரி சரி நேராக ஓட்டி நாங்கள் குறுக்க மரங்க ஓட்டினா மிந்து நீங்கள் ஓட்டி எல்லாம் ஓட்டி அளவுலாம் ஓட்டுவோம் மிஷின் ஓட்டுவோம் அதே மாதிரி நீட்டாக ஓட்டி மடிவா ரூவியில கனவா பிரட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கூந்தல் கனவா என்ன கூந்தல் கருத்துட சந்தையெல்லாம் அன்றைக்கு நாங்கள் தனியாக கூந்தல் வாங்கிட்டு
வேண்டி சமைக்கலாம். அங்க என்ன எல்லாமே விரும்ப வாங்கலாம் தெரியுமா? பருத்தித்துறையில முட்டை வாங்கலாம் விரும்ப, இந்த கூந்தல் எல்லாமே இருக்குது. திரும்ப வாங்கிக்கலாம். ஓகே, இதை நாங்கள் பொரிக்க போறோம். இப்படியே போட்டா நாங்கள் கழுவிட்டு கொண்டு போய் சமைப்போம். இப்போ நேரம் என்ன, எத்தனை மணி சரியாக? 2 மணி தான் சாப்பாடு. 2 மணிக்கு தான் சாப்பாடு வருவேன் நான் நினைக்கிறேன். இப்ப வேற லேட் ஆகுது. கழுவியா? ஓ, சமைக்கிறது வேலை வெறும் வேலை இல்ல. என்ன சமைச்சல எனக்கெல்லாம் சமைக்கிறேன்டா சின்ன பிரச்சனை. சரி, நல்ல தேங்காய் சொட்டு மாதிரி நல்ல சின்ன சின்ன பீஸா ஒட்டிக்கும் போது. ஓகே, நாங்க இப்ப கனவா பிரட்டல் வந்து சமைக்க போறோம். அதுக்கு நாங்க இப்ப தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். முதல் வந்து நாங்க என்ன செய்யணும்டா, குட்டி மண் சட்டியில தான் அன்றைக்கு நான் கனவா பிரட்டல் செய்ய போறேன். அதுக்கு முதல் நான் குட்டி சட்டியை அடுப்புல வைப்பேன். அடுப்புல வச்சு சட்டி காயணும். சரியான ஈரமா இருக்கு, சட்டி வந்து சரியா காயணும். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம், செத்த மிளகாய், மற்ற பெருஞ்சீரகம், வெந்தயம், உப்பு, தூள் எல்லாமே எடுத்துக்கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். சரி, நாங்க சட்டி காஞ்ச அப்புறம் சமைக்க போறோம். இது கணவாய், இது வந்து வெங்காயம், செத்தல், மற்ற இருக்கு பெருஞ்சீரகம், வெந்தயம், மற்ற தூள், அது உப்பு. இது வந்து கனவா முட்டை. ஏன்னு சொன்னா கனவா மனத்துக்கு வந்து இல்லையான் தான் எல்லாம் மூடி வச்சிருக்கிறேன். இது வந்து பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிறேன் மெல்லிசா. இது வந்து செத்தல். இது என்ன சொல்லுங்க பாப்பி? இது வந்து கனவா கூந்தல். என்ன செய்யறேன்னு சொன்னா எண்ணெயில அப்படி பிட்டாட்டி எடுக்க போறேன். இப்ப சட்டி காஞ்சிட்டு போல இருக்கு. இப்ப நாங்க தேங்காய் எண்ணெய் விடுவோம். கொஞ்சம் கூடத்தான் தேங்காய் எண்ணெய் விடுறேன். ஏன்னு சொன்னா கனவா பிரட்டல் தானே, அப்ப நாங்க பால் விடாம பிரட்டுவோம்னு தான் பாக்குறேன். பாப்பேன் அப்படி இது தூள் வந்து அவியாடி கொஞ்சம் தலைப்பாலா விட்டு இறக்குவோம். எண்ணெய் வந்து கொதிக்கட்டு நல்லா. இப்ப பெருஞ்சீரகம், அதோட வெந்தயம், மற்றது வட்டி வச்சுக்கிற வெங்காயம், செத்த மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இந்த வடிவ பொரிச்சு எடுக்கும். வெங்காயம் வந்து நல்லா பொரியணும். சொன்னா பெரிய வெங்காயம் லேட் ஆகும் பொரிய. இது வந்து கறிவேப்பிலை. நாங்கள் கறிவேப்பிலை ஆஞ்சு சொப்பில போட்டு கட்டிட்டு வைப்போம். என்ன சொன்னா எந்த நேரம் மூடி ஒரு போய் ஆயிடலாம் கருவேப்பிலை. அதால ஒரு சொப்பினுங்களை வலை மேலேயே ஆஞ்சு வைக்கிறது. இப்ப கறிவேப்பிலையும் போடுவான். கலந்து விடுவேன். அடுப்பு நல்லா எரியும். இல்லாட்டி கனவாய அப்படியே பிட்டாட்டி வச்சா சும்மா வேற லெவல்ல இருக்கும். வெங்காயம் இப்ப பொரிஞ்சு கொண்டு வருது. இந்த வெங்காயம் லேட் ஆகும் பொரியறதுக்கு. இது வந்து சிவப்பு வெங்காயம். பி வெங்காயத்தையே சிவப்பு வெங்காயம். அது கொஞ்சம் லேட் ஆகும் பொரிய. கனவா பிரட்டலும் கோதுமம்மா புட்டுமண்டா செம்மையாத்தான் இருக்கும். நாங்கள் இன்றைக்கு சம்பாரிசி சோறு தான் இன்றைக்கு நான் சமைச்சிருக்கிறேன். கனவா பிரட்டல் ஏன்னு சொன்னா இந்த பர்த்டேக்கு வாங்கின அரிசி கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதுல வந்து இந்த சோறு சமைச்சிருக்கிறேன்.
இப்போ வந்து வெங்காயம் வந்து பொரிஞ்சிட்டுது. நாங்கள் கணவாயை போடுவோம். கிட்ட நிற்காதுங்க, சின்ன வடிக்கு மண்ணையில. இந்த வடிவா கலந்து விடணும், சின்ன வடிச்சிடு மண்ணையில. அதான் பிரச்சனை. இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு போடுவோம். அதோட வந்து தேவையான அளவு மிளகாய் தூள். இல்லை வடிவ பிட்டாட்டி எடுக்கணும். சொன்னா கொஞ்சம் எண்ணெயும் கூடுதலா தான் விடணும். ஏன்னு சொன்னா அப்பதான் இந்த எண்ணெயிலையும் இந்த கனவா வந்து பொரியும், அதோட அந்த தண்ணியும் விடும் கொஞ்சம், அதுலயும் அவியும் என்றதுக்காண்டி தான். ஒட்டிட்டு இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, தூள் உப்பெல்லாம் போட்டு அப்படியே பிட்டாட்டிட்டேன். இனி கொஞ்ச நேரம் மூடி வைக்க போறேன். அப்பதான் நல்லா கனவா அவியும்ன்றதுக்காண்டி மூடி வைப்பேன். இப்ப வந்து நான் கனவா முட்டை ஒன்றும் போடல, ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்ப போட்டா கனவா முட்டை வந்து கரைஞ்சிரும். சொன்னா நாங்க கனவா எப்படி பிரட்டி எடுக்க கனவா முட்டை வந்து எல்லாம் கரைஞ்சிடும். இந்த கனவா வந்து அவிஞ்சா அப்புறம் நாங்க இந்த முட்டையை போடுவோம். அப்பதான் முட்டை வந்து முழுசா இருக்கு, சாப்பிடவே டேஸ்ட்ல இருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடிய வைப்பேன், நல்லா அவிக்கட்டும். இப்ப திறந்து பார்ப்போம் கனவா எந்த நிலைமை இருக்குன்னு. பயமா இருக்கு, திறக்கதை வடிச்சு விட்டுருவோம். அப்படி வடிக்குது என்ன ஒண்ணே இல்லை. பயமா இருக்கு. நீங்க சொல்லிங்கன்னா நம்ப இல்ல வடிக்குங்க. அப்ப சமையல்காரி தான் நம்ம வடி கனவேல இருந்தா வடிக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியாதுன்னா என்ன செய்யுது? பாத்தீங்களா, இதுல போட்டு தோணு வந்துட்டு. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, இதுக்கு கொஞ்சம் தலைப்பால் விட போறோமா. கணக்கையில கொஞ்சம் தேங்காய் பால் விடுவோம். காணும் என்ன சொன்னா அவியல எண்ணெயில விட அப்படியே வடிக்குது. அதில் அவியறதுக்காண்டி கொஞ்சம் தலைப்பால் விட்டுருக்குது. நல்லா அவியட்டுமா. இனி வந்து வடிக்காது, பால் விட்டுட்டோம் இல்ல, பால் விட்டா வடிக்காது, எண்ணெய் கறிக்கதான் வடிக்கும். பயம் கண்ணுக்கு வடிச்சிடும், அதான் பயம். அதான் அந்த வடிச்சு பிறந்தா சரி வேண்டு. இந்த பால் வந்து கொதிக்கட்டு. இப்ப இந்த கனவா கூந்தல கொஞ்சம் தூளும் போட்டு, அதோட வந்து தேவையான அளவு உப்பும் போட்டு நல்ல வடிவா பிரட்டி எடுக்கணும். கையால் தான் நல்ல வடிவா பிரட்டி எடுக்கணும், கரண்டியால் எல்லாம் பிரட்டி இல்லாது. நல்ல வடிவா கையால் பிரட்டி எடுத்தால் தான் அந்த மசாலா எல்லாம் இந்த கனவாயில் ஊறும். அதுக்காண்டி தான் கையாலேயே நல்லா பிரட்டி எடுத்துட்டு வாழை இலையால் மூடி வைக்கிறேன்னு சொன்னால் சரியான இல்லையா. இப்போ வந்து கனவா கறிக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நல்ல வடிவா பிரட்டி எடுத்துட்டோம். இனி இந்த பால் வந்து கொதிக்கணும். நாங்கள் தேங்காய் பால் விட்டுருக்குறோம் தானே, அது வந்து நல்லா கொதித்த உடனே நாங்கள் ரக்க சரியாக வரும். இப்போ நாங்கள் மூடி விடுவோம் கறியை. நல்ல வடிவாக மூடி நல்ல வடிவாக வற்ற வைக்கணும். அப்போ தான் நல்ல வடிவாக பிரட்டி எடுக்கலாம். இப்போ பார்ப்பேன் திறந்து, இன்னும் கொஞ்சம் வற்றணும் கறி, ஏன்னா தண்ணி தெம்மையாக இருக்குது. இது வந்து கனவா குழம்புன்னு தான் சொல்லணும். கனவா பிரட்டலுண்டு அப்படியே சட்டியோடு இந்த கனவா வந்து ஒட்டி வரும்.
இப்போ வந்து சூப்பராக கனவா வத்திட்டுது. பார்த்தீங்களா, தகண்டு கொதிச்சிருக்கு. இப்போ நாங்கள் அதோட என்ன சேர்க்க போகிறோம்னு சொன்னால் கனவாயிண்ட முட்டை. என்ன சொன்னால் இது வந்து இந்த கொஞ்சம் தண்ணீர் கேட்க போட்டால் தான் இந்த கனவாயின முட்டை வந்து உடையாமல் அப்படியே முழுசாக வரும் எங்களுக்கு. அதனால் அப்படியே கனவா முட்டையை போட்டுட்டு அப்படியே சட்டியை மூடி வைக்கிறேன். ஓகே, இப்போ கனவா முட்டை சூப்பராக வெந்துட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. கனவா முட்டையும் வெந்து கனவாயும் அப்படியே சட்டியோட விட்டாண்டு வந்துட்டுது. சூப்பராக கனவா பிரட்டல் சமைச்சாச்சு. இனி என்ன வேலை? இனி வந்து சாப்பிட்ற வேலை தான். பார்த்தீங்களா, அப்படியே மண் சட்டியில் அப்படியே ஒட்டிட்டு இந்த இதெல்லாம் அப்படியே வலிச்சு எடுக்கணும். அப்போ தான் கனவாயில் எல்லாம் வந்து சேரும். அப்போ தான் கனவா கறி டேஸ்ட்டாக இருக்கும். கனவா முட்டையெல்லாம் முழுசாக இருக்குது. கனவா முட்டைன்னா எனக்கு மட்டும்தான் எங்களை வீட்டில். இறக்கி வச்சாச்சு. கனவாய் இறக்கி வச்சுட்டு இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கனவாய் அந்த கூந்தலை வந்து பொரிச்செடுக்க போகிறோம். கூந்தல் இல்லை, தலையோ அது கூந்தல்னு தான் நான் சொல்கிறது. இப்போ சட்டியை வச்சுட்டு நீங்கள் கூந்தலை பற்றி கரைக்க போடுவீங்க. கனவை பொரிக்க கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். எனக்கு எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும். ஓகே, இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் இந்த கனவா கூந்தலை போடுவோம். அடுப்பு வந்து நல்லா எரிக்கக்கூடாது. ஒரு அளவு வந்து எரிஞ்சு கொண்டு இருக்கட்டும். எனக்கு ஆக எரிஞ்சால் வெட்டிக்கு மடமாட்டேன். மற்ற பக்கம் பிரட்டை போடுறேன். சிரட்டைமா சிறந்து நான் இங்கே என்ன பார்க்கணும், கண்ணுக்கு வந்துடும் பையன். எங்கே சட்டை எங்கே நிற்குது வந்து ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டேன். ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு பிரட்டி தான் எடுக்கணும். அப்போ தான் பொரியும். அதுதான் சொன்னால் அப்போ தான் பொறி போடும். ஆனால் எல்லாருக்கும் ஒரு பக்கம் பொரிஞ்சு இந்த பக்கம் பொறி பொரிச்சிட்டு கவனம் வட்டே நண்டு தான் பிரட்டணும். நானே எட்டு தான் கமரா ஆளை பிடிக்கிறேன். பறந்துடும் போது அவ்வளோ பயமாக இருக்கு. ஓகே, இப்போ கனவாயெல்லாம் நல்ல வடிவாக பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு மாதிரி வடிக்க அங்கால மிஞ்சாலும் திருப்பி ஒரு மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. நாங்கள் உருவாக்குவோமா? ஓகே, கனவா பொரியல். ஓகே, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இல்லை சம்பரிசி சோறு. பாப்பம் சம்பரிசி சோறு அப்படி இருக்குண்டு. ஓ, சம்பரிசி சோறும் கனவாய் பிரட்டல் கறியோடையும் இப்போ சாப்பிட போகிறோங்க. இது வந்து கனவா பிரட்டல். ஓ, பார்க்கவே அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருக்குது பார்க்க. இதுக்கு முட்டை பாப்பம் கனவா முட்டை. ஓ, மற்றது கனவா பொரியல். தலையண்ட பொரியல். சரி, நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? சாப்பிடுங்க. பொரியல் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நல்லா இருக்கும். கனவா பிரட்டலோட நல்லா தான் இருக்குது. தெரியுமா, நல்லா குழம்பில்ல தானே, பிரட்டல் கறி தானே, நல்லா இருக்கும். அந்த மண் சட்டி சைட்டெல்லாம் அப்படியே வலிச்சு எடுத்ததானே நல்லா இருக்கு. அந்த மாதிரி இருக்கும். என்ன உப்பு புளி எல்லாம் காணுமோ? எல்லாம் சூப்பராக இருக்கும். புளி விட்டீங்களா? புளி விடையில. அப்போ நாங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்றீங்க. புளி விடையில இது முட்டை.
இதுதான் முட்டை. சரி சாப்பிடும். சரி நானும் இப்போ சாப்பிடுவோம் வேணும். சரி ரூபி இப்போ கனவா பிரட்டலில் வந்து கறியெல்லாம் சமைச்சுட்டா இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஆரம்பிக்க போறீங்க? பாப்போம், அதைத்தான் யோசிக்கிறேன். இங்கேருந்து ஆரம்பிக்கிற வந்து நல்ல சோறு. என்ன அரிசி சோறு? சம்பா அரிசி சோறு. அதையே சாப்பிடலையே. நாங்கள் முட்டை இப்படி பிரட்டல் கறியோட சாப்பிட தான் நல்லா இருக்கு. அது அந்த மாதிரி நல்ல உரப்பாங்க நல்லா இருக்கு. கனவா பொரியல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன கனவா முட்டை இப்படி தான் சாப்பிடுவோம். நல்லா சாப்பிட நல்லா இருக்கும். நல்ல சூப்பராக இருக்கும். நல்ல சுவையாக இருக்கு. உப்பு தூள் எல்லாம் மாதிரி காணும். நல்லா இருக்கும். எங்களுக்கும் சரியா பசிக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ளலாம். என்ன இப்போ சாப்பிட்றீங்கல்ல? இப்போ சாப்பிட்றேன் தான். சரி என்ன இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். இதே மாதிரி நீங்களும் கனவா பிரட்டல் செய்து சாப்பிட பாருங்க. அதுக்கு முதல் எங்களை உறவு என்ன செய்யணும் போய் அதான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் இன்னொரு வீடியோவில் அவங்க சந்திக்கின்றோம். பாய்.